வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன்னோவியம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா, வருத்தமோ கோபமோ முழுசா அதை என்கிட்ட இறக்கி வச்சிடுங்கப்பா. இதுக்கு மேலையும் என்னை வருத்தாதீங்க என்றான் திவா. இறக்கி வைக்கிற உரிமையாவது எனக்கு இருக்கா திவா? சரி சொல்லு, இன்னைக்கு எங்க போயிருந்த? அவன் முகத்தையே பார்த்து கொண்டு கேட்டார். ஸ்கூல். அங்கிருந்து ஸ்போர்ட்ஸ் டே அரேஞ்ச்மெண்ட்டுக்காக பொருட்கள் வாங்கிட்டு அப்படியே ஸ்கூல் 25th ஆனுவல் டேவுக்கான திங்ஸ் ஆர்டர் கொடுக்க போயிருந்த. அவன் செய்த வேலைகளை சொன்னான். திடீரென அவன் தலை மீது வந்து விழுந்த கடமையை அவன் குறிப்பிட மறந்து போனான். அல்லது அப்பா இப்போது இருக்கின்ற மனநிலைக்கு அதை வெளிக்காட்டுவது சரியாக வருமா என்றெண்ணியோ அதை தவிர்த்து கொண்டான். சத்தியமூர்த்தியின் கடை இதழில் அப்படி ஒரு இகழ்வு புன்னகை. 3 மணி இருக்கும். நான் ஆஸ்பத்திரியில வர்ற வழியில 100 அடி ரோடு சிக்னல்ல ஆட்டோல நிக்கிறேன். எதிர் வரிசையில நீ, வண்டியில பின்னாடி அந்த சரஸ்வதி அம்மா. நான் பார்க்கறது சரியான காட்சிதானா இல்ல என் கண்ணு என்னை ஏமாத்துதான்னு கசக்கிட்டு பார்க்கறேன். நீதான். ஹாஸ்பிட்டல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தர்றதுக்கு எனக்கு ஆள் இல்லை. துணைக்கு கூப்பிட்டு போன ஆள் என்னை விட வயசானவர். நான் கூப்பிடும்போது நேரம் இல்லைன்னு சொன்ன உனக்கு இதுக்கெல்லாம் எப்படி நேரம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. எனக்கு வருத்தம் இல்லை. அப்படியே வருத்தப்பட்டாலும் அது யாரை என்ன செய்திட போகுது? அவர் கோபப்பட்டு பேசியிருந்தால் அவனுக்கு அது தண்டனையாகவாவது இருந்திருக்கும். அவர் குற்றம் சுமத்தி பேசியிருந்தால் என்ன நடந்தது என்று விளக்கம் கொடுக்கவாவது வழி கிடைத்திருக்கும். அவர் தன்னை நொந்து கொண்டு எழுந்து போகிறார். என்ன சொல்லி அவர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பான்? அவர் எழுந்து போன அதே நாற்காலியில் வந்து சரிந்து அமர்ந்தான். ஏனோ இந்த நிமிஷம் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இடையே பெருத்த இடைவெளி விழுந்து விட்டது போல் மனம் சோர்ந்து போனது. நிச்சயம் சரஸ்வதிக்கு நிகழ்ந்த உடல்நல குறைவும் அதற்காக உதவ திவாகர் ஓடியதும் சிறந்த மனிதாபிமான செயல்தான். இப்படித்தான் மற்றவர்களுக்கு பயன்பட்டு வாழ வேண்டும் என்ற நல்லவைகளையே தன் குழந்தைகளின் மனதில் ஏற்றி சத்தியமூர்த்தி வளர்த்திருக்கிறார்தான். ஆனால் இந்த நிமிடம் அதையெல்லாம் சொல்லி தனக்கான நியாயத்துக்கு மன்றாடும் உரிமையை கூட திவாகர் இழந்து விட்டது போல் உணர்ந்தான். ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்தாய் என்ற மகனிடம் சண்டையிட்டு பிரச்சனை செய்யும் கீழ்த்தரமான மனிதரெல்லாம் இல்லை சத்தியமூர்த்தி. ஆனால் மகன் தன்னை விட இன்னொருவருக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை அவருடைய முதிர்ந்த மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நிஜம். அடுத்து வந்த நாள்களில் சத்தியமூர்த்தி இது பற்றி பேசவே இல்லை என்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் மகனை விட்டு அவர் தள்ளி போனது போல் ஒரு தோற்றம் உண்டாகியது. பள்ளியே விழா கோலம் பூண்டிருந்தது. 25 ஆண்டுகள் என்பது சாதாரணமாக கடந்து போகும் கால அளவில்லை. 1/4 நூற்றாண்டு ஒரு தனியார் பள்ளி திறம்பட நடப்பது என்பது மிக பெரிய விஷயம்தான். முதலில் கல்லூரி அளவில் தொடங்கியவர்கள்தான் பிறகு மெல்ல மெல்ல பள்ளிக்கு கரத்தை விரிவாக்கி கொண்டது கூட. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்கள் அனைத்திலும் கிளை பரப்பிக் கொண்டிருக்கும் அவர்கள் பள்ளிகளில் இதுதான் முன்னோடி. சிறப்பு விருந்தினராக மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி ஒருவரும் வரப்போகின்ற பரபரப்பு வளாகத்தில் தெரிந்தது. இதே நிர்வாகத்துக்கு உட்பட்ட கல்லூரியில் தான் சுஜாதா பணியில் இருப்பதும் அவர்கள் கல்லூரி சார்பாக விழாவில் கலந்து கொள்ளும் குழுவில் சுஜாவும் இருப்பது கூடுதல் சந்தோஷமாக இருந்தது. மிஸ்டர் திவாகர், விழா ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு? பிரின்சிபால் அடிக்கடி அழைத்து கேட்டுக்கொண்டே இருந்தார். ஸ்போர்ட்ஸ் ரூமிற்கு வந்திருந்த செயல் கருவிகளை எடுத்து வைத்து நிர்வகிக்கும் பொறுப்புகளில் நின்றான். கண்ணப்பன், ஆடிட்டோரியம் அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸுக்கு ஆர்டர் போட்டிருந்தமே, அதெல்லாம் டெலிவரி ஆனதை சரி பார்த்து எடுத்து வச்சிட்டீங்களா? அதெல்லாம் அன்னைக்கே ஆச்சு சார். பில்லில் இருந்த பொருட்கள் எல்லாம் சரியா இருந்தது என்று அசிஸ்டன்ட் கண்ணப்பன் சொல்ல நிறைவாக இருந்தது.
விழா காலை 11 மணிக்கு துவங்கப்பட இருக்க காலை 8 மணிக்கே பள்ளிக்கு வந்தவன் ஆள்களை வைத்து ஆடிட்டோரியத்தை தயார் செய்யும் பணியில் இறங்கியிருந்தான். பொருள்களை எடுத்து வைக்கும்போதுதான் ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட்டுக்காக ஆர்டர் செய்திருந்த பொருட்களில் பல பொருட்கள் இல்லை. ப்ளூடூத் மைக், அட்வான்ஸ்ட் சவுண்ட் சிஸ்டம், நின்று பேசும் ஆள் உயர ஸ்டாண்ட் என்று ஆரம்பித்து விழாவுக்கென்று நிர்வாகம் திட்டமிட்டு தந்திருந்த பல உபகரணங்கள் இல்லை. தூக்கி வாரி போட்டது. பில்லை எடுத்துக்கொண்டு வந்து பொருட்களை செக் செய்தான். அனுப்பிய பொருள்களுக்கு மட்டும்தான் விலை பட்டியல் இருந்தது. ஆக விடுபட்ட பொருள்களை பற்றிய குறிப்பை அவர்கள் தர தவறி இருக்கிறார்கள். அவனும் கவனிக்காமல் விட்டிருக்கிறான். வேர்க்க ஆரம்பித்திருந்தது. இதை இனிமேல் நிர்வாகத்தின் பார்வைக்கு கொண்டு செல்ல முடியாது. ஓடி சென்று வாங்கி வரவும் அவகாசம் இல்லை. என்னென்ன பொருள்கள் தேவை என்ற பட்டியலும் அவனிடம் இல்லை. வேறு வழியே இல்லை. இந்த இக்கட்டை அவன் சந்தித்தே ஆக வேண்டிய சூழல். அவசரமாக இருக்கின்ற பொருள்களையே சுத்தம் செய்து முடிந்தளவு சரி செய்து வைத்தான். விழா குறித்த நேரத்தில் ஆரம்பமாக இருந்தது. ஆடிட்டோரியத்தில் திரண்டிருந்த மாணவ மாணவிகளுக்கு நடுவில் அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டு விருந்தினராக வந்திருந்த சுஜாதாவும் அமர்ந்திருந்தாள். அமைச்சர் பேச பின்பக்கம் அமைத்திருந்த ஸ்பீக்கர்கள் வேலை செய்யவில்லை. பேச்சு சத்தம் கேட்காததால் மாணவர்கள் தங்களுக்கு பேசியும் சிரித்து கொண்டும் சலசலப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். மைக் முழுமையாய் சத்தத்தை வெளிப்படுத்த இயலாமல் திக்கி திக்கி திணறிக் கொண்டிருந்தது. சேர்மன் அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவேயும் பிரின்சிபலை முறைக்க அவருமே கோபத்தில் தான் இருந்தார். பள்ளியில் படிப்பும் திறனும் மட்டும் சிறப்பாக இருந்தா போதாது, பள்ளியுடைய கட்டமைப்பும் சிறப்பாக இருக்கணும். இனிமேல் அதிலையும் கவனத்தை செலுத்தி இன்னும் சிறப்பான பள்ளியாக மாறணும்னு நான் வாழ்த்துகிறேன் என்று முத்தாய்ப்பாய் கல்வி அதிகாரி சொல்லிவிட்டு விடைபெற்று செல்ல, அவ்வளவு பெரிய விழா நமுத்து போன அவமானம் அங்கே அத்தனை பேரின் முகங்களிலும் தெரிந்தது. இதன் விளைவு என்னவென்று தெரிந்ததால் அமைதியாகவே நின்றிருந்தான் திவாகர். விருந்தினர்கள் விடைபெற்று சென்றதும் அலுவலக அறைக்கு அழைக்கப்பட்டான். அங்கே சுஜாதா உட்பட அவர்கள் பள்ளி கல்லூரியில் இருந்து வந்திருந்த அத்தனை பேரும் இருந்தார்கள். கைகளை கட்டிக்கொண்டு நின்றான். நான் நிர்வாகத்தில் இருக்கிற சமயத்துல நடக்கிற மிக பெரிய நிகழ்வு. இந்த விழாவை எப்படியோ நடத்தணுங்கிற ஆசையில இருந்த, இதை இவ்வளவு அசிங்கமா மாத்திட்டீங்க திவாகர். பிரின்சிபால் சத்தமிட அத்தனை பேரின் பார்வையும் அவன் மீதே நிலைத்திருந்தது. இந்த சிட்டியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் நம்முடையது. ஆனா கல்வி அதிகாரி கடைசியா சொல்லிட்டு போன விஷயம் மற்ற ஸ்கூலுக்கு எட்டும்போது அது எவ்வளவு பெரிய கேவலம்னு தெரியுமா? மாற்றி மாற்றி அங்கிருந்தவர்கள் பேச ஆரம்பிக்க சுஜாதாவிற்கு கண்களை கட்டி கொண்டு வந்தது. அந்த பெருங்கூட்டத்தில் திவாகர் அவமானப்படுவதை பார்க்கவே இயலவில்லை. அத்தனையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டான். அவன் செய்த தவறுக்கு தண்டனையாக அவனே வேலையை விட்டு வெளியேறும்படி சேர்மன் சொல்ல, மறுப்பே சொல்லாமல் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொண்டு வந்து தந்துவிட்டு வெளியில் வந்தான். நிச்சயமாய் இன்று விடிந்த நாள் இப்படி ஒரு முடிவை எட்டும் என்று அவன் யோசித்திருக்கவே இல்லை. படிப்பில் கொஞ்சம் சராசரி மாணவன்தான் என்றாலும் எதிலும் பின் தங்கியவனாக இருந்ததில்லை. இளங்கலை முடித்து அந்த படிப்போடு பொருந்தி போகும் சில கம்ப்யூட்டர் கோர்ஸ்களையும் செய்து முடித்த போதுதான் இந்த பள்ளியில் வேகன்சி இருப்பதாக அறிவிப்பை பார்த்து விண்ணப்பம் அனுப்பியிருந்தான். முதலில் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் இருந்தவன் ஒரே வருடத்தில் முதல் ஸ்தானத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாக இங்கேயே ஒன்றி போய்விட்டான். இதில் அவன் பக்கம் மட்டும் பிழை என்று மொத்தமாய் சொல்லிவிட முடியாது. பிரின்சிபால் தன்னை தற்காத்து கொள்ள அவன் மீதே அத்தனை குற்றங்களையும் சரித்து வெளியேற்றி இருக்கிறார் என்று கண்கூடாக தெரிந்தது. வீட்டுக்கு வந்தவனுக்கு தன்னுடைய மொத்த பலமும் உதிர்ந்து போனது போன்ற பலகீனம் வந்து தாக்க எதுவுமே பேசாமல் அப்பாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். நிறைய மாறி இருந்தது காலம். எப்போதும் துருவென 5 மணிக்கே எழுந்து அப்பாவை எதிர்பார்க்காமல் சமையலை ஆரம்பித்து தங்கையை கல்லூரிக்கு கிளப்பி ஆயத்தமாக்கி டீ போட்டு வாக்கிங் முடித்து கொண்டு வரும் அப்பாவுக்காக தயார் செய்து வைத்து
எப்போதும் திவாகருடைய உலகம் 5 மணிக்கெல்லாம் விழித்து கொண்டு விடும். எப்போதுமே தன்னை சுறுசுறுப்பாய் வைத்துக் கொள்பவன் இந்த 4-5 நாள்களாக நேரம் தவறி உறங்கி எப்போதோ குளித்து எப்போதோ சாப்பிட்டு என்று ஒழுங்கீனமாக வாழ்வது ஒரு மாதிரியான அவஸ்தையாக இருந்தது. மகன் மீதிருந்த அத்தனை கோபமும் வருத்தமும் அந்த க்ஷணத்திலேயே சத்தியமூர்த்திக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. எப்போது மகன் மடி கவிழ்ந்து கண்ணீர் விட்டானோ அப்போதே, திவா என்னாச்சு என்றார் பதை பதைத்து போய். அத்தனையும் சொன்னான். அத்தோடு சேர்த்து அன்று அவசரகதியில் சரஸ்வதியை பார்க்க சென்றதும் அதற்கான காரணத்தையும் சொல்லி முடித்தான். அத்தனையும் கேட்ட சத்தியமூர்த்திக்குத்தான் தன் மேலேயே ஒரு வெறுப்பு உண்டாகி போனது. நல்லவனாக இரு, மனசாட்சிக்கு கட்டுப்படு, அத்தனை பேரையும் அரவணைத்து போ என்ற நீதி நெறிகளை பிள்ளைகளுக்கு கற்பித்து வளர்த்ததும் அவர்தான். இன்று அதை அவன் கடைபிடித்து வாழும்போது தள்ளி நிறுத்தியதும் அவர்தான். விடுதிவா, மறுபடியும் நிர்வாகத்திலிருந்து அழைப்பு வருதான்னு பார்ப்போம். இல்லைன்னா 10 நாள் போகட்டும், வேறு வேலைக்கு முயற்சி செய்வோம். யாரை நம்பியும் இங்க யாருமே இல்லை, அது மட்டும் நிச்சயம். எப்பவும் போல இந்த சூழலையும் இயல்பா கடந்து வர முயற்சி செய்வோம். இது எதிர்பார்க்காம கிடைச்ச லீவு, அவ்வளவுதான். ஆறுதலான வார்த்தைகள் அவனை மீட்டெடுத்தது என்றாலும் மறுபடியும் பள்ளியில் இருந்து அழைப்பு வந்தாலும் அங்கே செல்கின்ற மனநிலையில் அவனுமே இல்லை. ஒரு இடைவெளி எடுத்துக்கொண்டு வேறு இடத்தில் வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். அன்று மாலை நண்பர்களை சந்தித்துவிட்டு வீட்டுக்கு வர சுஜாதா அவனுக்காக காத்து கொண்டு இருந்தாள் அவனுடைய வீட்டில். அந்த சம்பவத்திற்கு பிறகு இப்போதுதான் முதன்முறையாக அவளை நேரில் பார்க்கிறான். அவ்வப்போது அலைபேசியில் பேசிக்கொண்டாலும் இருவரும் சந்தித்து கொள்ளவே இல்லை. அண்ணா, விஷயம் தெரியுமா? அன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுச்சு. அவங்க செட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. முகத்துக்கு நேரே பவித்ரா கொண்டு வந்து நீட்டிய லட்டை எடுக்காமல் சுஜாதாவின் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தான். சுஜா, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் வா என்றவன் போய் பைக்கை எடுக்க மறு வார்த்தை பேசாமல் சென்று பின்னால் ஏறிக்கொண்டாள். கோயில் வாசலில் முன் சென்று வண்டி நிற்க அவளை உள்ளே அனுப்பிவிட்டு கோயில் வாசலில் இருந்த கடையில் அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு உள்ளே வந்தவன் சுஜாதாவின் பெயருக்கு அர்ச்சனை செய்ய சொல்லி சொன்னபோது அவளுக்கு கண்ணீர் திரண்டது. தீபாராதனையை கண்ணில் ஊற்றிக்கொண்ட போது வார்த்தையில் வர்ணிக்க முடியாத ஏதோ ஒரு உணர்வு அவளுக்கு. கோயில் வாசலை ஒட்டியிருந்த கிரானைட் திட்டில் வந்து இருவரும் அமர்ந்து கொண்டார்கள். இப்ப சொல்லு, சந்தோஷமா இருக்கியா என்றான் திவா ஆத்மார்த்தமான புன்னகையுடன். அவள் கண்கள் கலங்க அவன் முகத்தையே நிமிர்ந்து பார்த்தாள். உன்னை பெண் பார்த்துட்டு போனதுக்கு அடுத்த நாள் நீ என்னை தேடிட்டு ஸ்கூலுக்கு வந்தியே, ஞாபகம் இருக்கா? ஒரு பூ மாதிரி உன்னுடைய தோற்றம், ஆனா முகம் முழுக்க கவலையும் குழப்பமுமாக. தன்னுடைய எதிர்காலத்தை ஒரு ஆண் கிட்ட அடகு வைக்கிற கவலை அந்த முகம் முழுக்க தெரிந்தது. திக்கி திணறி உன் அப்பாவுடைய ஆசையை நீ சொன்னப்போ ஒரு மகளா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சது. உன் அப்பாவுடைய கனவை நீ நிறைவேற்ற நான் என்னாலான உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதை சரியா செஞ்சிருக்கேன்னும் நினைக்கிறேன். இப்ப சொல்லு சுஜா, நான் என் கடமைய சரியா செஞ்சிருக்கனா? அவன் முகத்தில் அத்தனை நிறைவு, பெருமிதம். தன்னுடைய சுய கவலைகளை பற்றி எதுவுமே பேசாமல் தன்னை தன் கனவுகளை பற்றி பேசுகிறவன் அவளுக்கு பெரும் ஆதர்சமாக தெரிந்தான். திவா, இப்படியான கேள்விய இது மாதிரியான இடத்துல வச்சு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? நான் எவ்வளவு பயத்திலையும் கவலையிலையும் அன்னைக்கு இருந்த தெரியுமா? அப்பா மட்டுமல்ல, என்னுடைய அத்தனை கனவுகளையும் இழந்துட்ட மாதிரி சட்டுன்னு ஒரு ஆண் தேவதை மாதிரி வந்து என்னை எனக்கே மீட்டு தந்துட்டீங்க. புன்னகைத்தவாறே பேண்ட் பாக்கெட்டில் இருந்து வண்ணத்தாள் சுற்றிய அட்டை பெட்டியை எடுத்து அவளிடம் தந்தான். வியப்பாக அவனை பார்த்தாள். உனக்கு ரிசல்ட் 4 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். நீ நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன்னும் தெரியும். இந்த கிஃப்டை உனக்காக எப்பவோ வாங்கி வச்சிட்டேன். ஆனா நீயா ஓடி வந்து அந்த சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு காத்திருந்த சுஜா. பேசிக்கொண்டே பேக்கை பிரித்தான். அழகும் வேலைப்பாடும் நிரம்பிய
கை கடிகாரம் இருந்தது. சத்தியமாய் அந்த நிமிடம் அவளுடைய கண்ணீரை கட்டுப்படுத்த இயலவில்லை. இந்த 4 நாட்களை, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அவள் பட்ட பாடு அவள் மட்டுமே அறிவாள். இந்த நிலையை அவள் அடைய வேண்டும் என்று அவன் பட்ட பாடு அவளுக்கு மட்டுமே தெரியும். எத்தனை வகுப்புகள், எவ்வளவு புத்தகங்கள் என்று வாங்கி கொண்டு வந்து குவித்திருப்பான். போட்டித் தேர்வு குறித்து சிறு தகவல் கிடைத்தாலும் அது எந்த நேரமானாலும் அவளுக்கு பகிர்ந்து வைப்பான். அப்படி அவளுடைய முன்னேற்றத்துக்காகவே அரும்பாடுபட்டவன் இன்று வேலையை இழந்து மனதளவில் தளர்ந்து போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி கொள்ளக்கூட அவளுக்கு மனம் ஒப்பவில்லை. ஆனால் முகத்தில் எந்த வருத்தமும் இல்லாமல் கனிவும் மாறாத புன்னகையுமாய் திவாகர் அமர்ந்திருந்தது உடனடியாக அவனிடம் சொல்லி இருக்க வேண்டுமோ என்ற குற்ற உணர்வை அவளுக்கு உண்டாக்கியது. சத்தியமா உங்ககிட்ட சொல்லணும்னு நான் துடிச்சிட்டு தான் இருந்தேன் திவா. ஆனா உங்களுடைய இன்றைய சூழ்நிலை, மனநிலை எனக்கு நிறைய தயக்கத்தை உண்டாக்கியது. அதனால தான் நான் தயங்குனேன். ஆனா இந்த 4 நாளும் நான் எனக்குள்ள நடத்திய போராட்டம் வார்த்தையில வடிக்க முடியாது. அவள் முடித்த போது அவள் கைகளை பற்றி எழுப்பி விட்டவன் இருவருமாய் கோயிலை விட்டு வெளியில் வந்தார்கள். சுஜா, அன்னைக்கு எனக்கு ஒரு அவமானம் நடந்தது. அப்போ நீ அங்கிருந்த அந்த நிமிஷம் உனக்கு எப்படி இருந்துச்சு? எதற்காக கேட்கிறான் என்று புரியாவிட்டாலும் சொன்னாள். என்னால அங்க இருக்கவே முடியல. கவன பிசகுங்கிறது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்துல நடக்கிறது தான். அப்படித்தான் ஏன் திவாகருக்கும் நடந்தது. அதுக்காக இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவரை இப்படி பேசுவீங்களான்னு ஆக்ரோஷமா கத்தணும் போல இருந்தது. ஓடி வந்து உங்க கையை பிடிச்சு இழுத்துட்டு அங்கே இருந்து போயிடணும் போலவும் இருந்தது என்றவளை கைகளை பற்றி கொண்டான். அப்படித்தானே எனக்கும் ரிசல்ட் வந்த நிமிஷம் இருந்திருக்கும். என்னுடைய அவமானமும் கவலையும் உனதாகும் போது உன்னுடைய வெற்றியும் சந்தோஷமும் எனதாகாதா சுஜா? உன் சந்தோஷத்தை நான் கொண்டாட மாட்டேன்னு நினைச்சியா? அவன் அமைதியாக அதே நேரத்தில் அழுத்தமாக கேட்க விக்கித்து போய் நின்றாள் சுஜாதா. இது என்ன மாதிரியான பார்வை? திவா என்றாள் தன்னை மறந்து விசும்பியபடி. கவலையோ சந்தோஷமோ இனி நமக்கு தனித்தனியா இல்லை. சந்தோஷமா இரு. அப்பாவுடைய கனவை நனவாக்கி இருக்கேங்கிற மகிழ்ச்சியை உன் முகத்துல நான் பார்க்கணும் என்றவன் அடுத்து என்ன, எப்போது போஸ்டிங் வரும் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே பைக்கில் அழைத்து கொண்டு வந்து அவளுடைய வீட்டில் இறக்கிவிட்டான். அவர்கள் இருவரையும் சேர்ந்து பார்த்த சரஸ்வதிக்கு இந்த முறை ஏனோ மனம் இனிக்கவில்லை. வேறு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறானா என்ற சம்பிரதாய விசாரிப்போடு அவர் அமைதியாகிவிட வீட்டுக்கு கிளம்பிவிட்டான். திவாகரிடம் அம்மா சரியாக முகம் கொடுத்து பேசாதது சுஜாதாவிற்கு நெருடலாயிருந்தது. இயல்பு வாழ்க்கை என்பது சதா நேரமும் வேலை இல்லாமல் இருப்பது என்பதுதான் போலும் என்று அடிக்கடி சரஸ்வதிக்கு தோன்றும். சுஜாதா கல்லூரிக்கு கிளம்பி சென்றால் சதா நேரமும் டிவியை கட்டிக்கொண்டு மாரடிப்பதே ஒரு பெரும் அவஸ்தையாகி போகிறது இப்போதெல்லாம். முன்பெல்லாம் சற்று வயது கூடியவர்கள் கூடி அளவளாவ பல இடங்கள் இருக்கும். இப்போது எங்கு செல்வதற்கும் யாருடன் பேசுவதற்கும் ஒரு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது. கேழ்வரகை முரத்தில் கொட்டி காய வைத்துவிட்டு நிமிர வாசலில் நிழல் ஆடியது. ருக்மணிதான். பார்த்ததும் கண்களில் அனிச்சையாக பவர் சப்ளை கூடி போக வேகமாக கேட்டை திறந்து வரவேற்று உள்ளே அழைத்து போனாள். எத்தனை வருஷமாகுது அண்ணி நீங்க வீட்டுக்கு வந்து என்றாள் ஆத்மார்த்தமாக. என்ன செய்ய, 2 பெண்களை அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அடுத்தடுத்து 2 பேருக்கும் சேர்த்து 4 பிரசவம். குஞ்சும் குருத்தும் நண்டும் சிண்டுமா பேர பிள்ளைக. அத்தனை பேரையும் எங்ககிட்ட விட்டுட்டு தான் எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. இப்படி அப்படி நகர ஏது நேரம்? சந்தோஷமாக அலுத்து கொண்டவரை பார்க்க சரஸ்வதிக்கு ஏக்கமாக இருந்தது. பேசிய நாளில் சுஜாதாவுக்கும் திருமணமாக இருந்தால் இந்நேரம் இவர்கள் வீடும் எப்படி களை கட்டி இருக்கும் என்று நினைக்கையிலே சிலிர்த்தது. காஃபியோடு ஹாலில் வந்து அமர்ந்து
நமத்து போன பழைய விஷயங்களை பேசி முறுமுறுக்க வைத்தார்கள். அத்தனைக்கும் இறுதியில் தான் ருக்மணிதான் வந்த வேலையை சொல்லி முடித்தார். என் தம்பி பையன் மெட்ராஸ் IITல ஒர்க் பண்றான். தம்பிக்கு ஒரே பையன், ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு US போயிட்டா. பையனுக்கு நல்ல இடமா இருந்தா சொல்லுன்னு சொன்னா. எனக்கு சட்டுன்னு சுஜா ஞாபகம்தான் வந்துச்சு. சுஜா சடங்குக்கு நாங்க வந்திருந்தப்போ எங்களோட சேர்ந்து எடுத்த போட்டோ வீட்டுல இருக்கே, அதை எடுத்து காமிச்சேன். எவ்வளவு பிடிச்சிருச்சு எல்லாத்துக்கும். அவ்வளவு பிடிச்சிருச்சு. எப்ப பார்க்க போகலாம்னு கேட்டு இத்தோட 3 முறை கால் பண்ணியாச்சு. நான் இதுல இருக்கிற சிக்கலையும் சொன்னேன். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நிச்சயம் பண்றதாலேயே பொண்ணு சொந்தமாயிடுமா? யார் யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரோ அப்படித்தான் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. பேசிக்கொண்டே தன்னுடைய மொபைலை எடுத்து திரையை விடுவித்து போட்டோவை எடுத்து நீட்டினாள். பையன் அழகாகவே இருந்தான். மற்றபடி என்ன சொல்லவென்று தெரியவில்லை. 4 வருடத்துக்கு மேலாய் காத்திருக்கும் திவாகரின் முகமும் நிச்சயம் செய்த நாள் முதல் இந்த வீட்டு தலைமகனாய் அவன் துணை நின்ற தருணங்களும் மனக்கண்ணின் முன் வராமல் இல்லை. தயக்கமும் குழப்பமுமாய் நிற்க போட்டோவை சரஸ்வதியின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்தாள். இத பாரு சரஸ்வதி, போட்டோ அனுப்பியிருக்கேன். சமயம் கிடைக்கும் போது சுஜா கிட்ட காட்டு. நல்ல இடம்னு புரிய வை. அண்ணி, அந்த பையன் திவாகர் குணத்திலெல்லாம் எந்த குறையும் இல்ல. அப்படி ஒரு தங்கம். சட்டுன்னு எதுவும் இல்லாம முறிச்சுக்க சொல்லி சொல்றது சரியா இருக்காது என்றாள் தயக்கமான குரலில். அட, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? முகத்தாட்சண்யம் பாக்குற விஷயமா இதெல்லாம்? நல்ல பையனா இருந்தா போதுமா? வருமானம் வேண்டாமா? நம்ம பொண்ணுக்கு இணையான உத்தியோகமே இல்லைன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். பையனுக்கு அந்த வேலையும் போயிடுச்சுன்னு நீ சொன்னப்போ எனக்கே கேட்க கஷ்டமாயிடுச்சு. தங்க ஊசினாலும் கண்ணுல ஏத்திக்க முடியாது. இப்ப சுஜாதாவோட அந்தஸ்தை நினைச்சு முடிவெடுங்க. சின்ன சஞ்சலம் இருந்தாலும் இதுதான் நல்ல முடிவா இருக்கும். ருக்மணி போட்டு விட்டு போன விதை அன்று முழுவதும் நமைச்சலாய் உறுத்தி கொண்டே இருந்தது. கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் சுஜாதாவை அந்த குடும்பம் மொத்தமாய் தன்னை விட்டு பிரித்து விட்டது போன்ற தோற்றம்தான் சரஸ்வதிக்குமே தோன்றியது. தான் முக்கியமா இல்லை அவர்கள் முக்கியமா என்ற அதிமுக்கியமான கேள்விக்கு சுஜா தன்னைத்தான் தேர்ந்தெடுப்பாள் என்ற திடம் இப்போதெல்லாம் சரஸ்வதியிடமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாய் விதைக்கும் போது விலை பேசுவது முட்டாள்தனம் என்று இப்போது புரிந்தது. விளைச்சலின் செழுமையை பார்க்கும்போது அன்று தனக்கிருந்த பயம்தான் இந்த குறைவான வாழ்க்கைக்கு மகளை உந்தித்தள்ள தீர்மானித்தது என்ற சிந்தனை எழுந்த நிமிடம் மனம் மேலும் சஞ்சலமானது. சுஜா ஆட்டோவில் வந்து வீட்டு வாசலில் இறங்கிய நிமிடம் வீட்டில் திவாகர் மட்டும்தான் இருந்தான். இப்படி ஒரு கன்னிப்பையன் வீட்டில் தனியா இருக்கும்போது, நீங்க வந்துட்டீங்களே மேடம், எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. நகத்தை கடித்து பதட்டமாவது போல் நடித்தவனை கையில் இருந்த ஹேண்ட்பேக்கால் செல்லமாய் அடித்தாள். மாமா எங்க திவாகர்? நித்யா வீட்டுக்கு போயிருக்காங்க, அப்பாவும் பொண்ணும். சரி, நீங்க என்ன இந்த பக்கம்? நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, போய் ஸ்கூட்டி பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு சீக்கிரம் போஸ்டிங் வந்துடும் திவா. அதுக்குள்ள வண்டி ஓட்ட கத்துக்கணும். அது நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம் என்றவன் பேசிக்கொண்டே இருவருக்குமாய் ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வந்தான். எந்த நெருடலும் தடங்கலும் இல்லாமல் அப்படி ஒரு பேச்சு. கிளம்பும் போது மெல்லிய தயக்கத்துடன் கேட்டாள், திவா, வேலை விஷயம் என்னாச்சு? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியும் சீக்கிரம் கிடைச்சிடும். அப்படி கிடைக்காம போனா நீ என்ன கண் கலங்காம பார்த்துக்க மாட்டியா என்றான் கேலியாக. துளி ஈகோ இல்லாமல் அவன் தன் முன்னேற்றத்தை இயல்பாக எடுத்துக்கொள்வது சுஜாதாவை நெக்குருக வைத்தது. வீடு வந்து சேர்ந்த பிறகும் திவாகரின் பேச்சும் இயல்பும் காட்டிய பிரேமையும் அவளை கனவு உலகத்தில் புதைத்திருக்க முழங்கால்களை கட்டிக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து விட்டாள். கொய்யா பழங்களை நறுக்கி உப்புத்தூள் தூவி எடுத்து கொண்டு வந்த சரஸ்வதி தர எடுத்து மாயில் போட்டபடி கேட்டாள், ஏதுமா பழம்? நீதான் கடைக்கு போக மாட்டியே நான் இல்லாம? நான் போகல. சிவராம அண்ணனும் அவர் மனைவியும் வந்திருந்தாங்க. அவங்க வாங்கி வந்ததுதான்.
சிவராமன் என்ற பெயரை கேட்டதும் மனதிற்குள் வரிசையாய் முகிழ்ந்த நினைவுகள், அத்தோடு திவாகரின் பேரன்பும் அனிச்சையாய் வந்து போனது. என்னம்மா திடீர்னு? ரொம்ப நாளாச்சு, வந்து போங்கன்னு நான் தான் சொல்லியிருந்தேன் என்பதோடு சரஸ்வதி முடித்து கொண்டார். மனதில் சஞ்சலமும் கவலையும் தீர்ந்த பாடு இல்லைதான். எடைக்கல்லின் கனம் ஒரு புறம் இழுக்க, மறுபுறம் தனித்து ஆடும் தராசு தட்டை போல மனம் தவித்தாடிக்கொண்டிருந்தது. முள்ளில் விழுந்த சேலையை இதம் பதமாய் எடுப்பது போல் இயல்பாய் இந்த விஷயத்தை கையாள வேண்டும் என்று சரஸ்வதியின் மனது எச்சரித்து கொண்டே இருந்தது. சிவராமன் மூலமாய் சொல்லி அனுப்பி இந்த வரனை தட்டி கழிக்க வேண்டுமே தவிர சுஜாவிற்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியாது என்று சரஸ்வதி நன்கு உணர்ந்திருந்தார். முதலில் சிவராமனே இப்படி ஒரு விஷயத்தை யூகித்திருக்கவில்லை. பையன் பெங்களூர் குடி போயிட்டான், அவனோட அங்கேயே போயிட்டேன். அப்பப்போ சென்னைக்கு பொண்ணு வீட்டுக்கு வர்றதோட சரி, வரும்போது உங்களை எல்லாம் பார்க்க நினைப்பேன். எங்க முடியுது? வழக்கமான கலகலப்போடு பேச ஆரம்பித்திருந்தார். சுஜாவுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை கிடைச்ச விஷயம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டது. அவ்வளவு பெரிய துயரத்துல இருந்து மீண்டு வந்து சாதிச்சிட்டா. சரஸ்வதிக்கு கேட்கும்போது பெருமிதமாக இருந்தது. அப்படியே கல்யாண சாப்பாட்டையும் சீக்கிரம் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப நிம்மதியா போயிடும். அது விஷயமாத்தான் உங்ககிட்ட பேச வர சொன்னா. குரலில் இருந்த தயக்கத்தை உணர்ந்தவர் குழப்பமாக ஏறிட்டார். 4 வருஷம் ஏதேதோ சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டாங்க. இப்போ அந்த பையனுக்கு வேலையும் போயிடுச்சு. வேலை கிடைச்சாலும் சுஜாவுடைய லெவலுக்கு சரியாவே இருக்காது. வேற இடம் பார்க்கலாமான்னு தோணுதுண்ணா. வார்த்தையில் நாசுக்காய் சொல்லிவிட்டார். ஆனால் இது எவ்வளவு பெரிய துரோகம் என்று அவருக்கு தெளிவாக புரிந்தது. திவாகர் கல்யாணத்தை தள்ளி போட்டது நம்ம சுஜா படிப்பு கெடக்கூடாதுங்கிற நோக்கத்துலதான் சரஸ்வதி என்றார் அழுத்தமாக. நல்ல பையன்தான், குணமோ அழகோ எந்த குறையும் இல்ல. ஆனா அந்தஸ்தும் என் பெண்ணின் உயரமும் இப்ப வேற. பேசிட்டோம்ங்கிறதுக்காக தெரிஞ்சே என் பொண்ணை தர முடியுமா? நீங்க தான் அவங்க கிட்ட பக்குவமா பேசி அவங்களே கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதா சுஜா கிட்ட சொல்லணும். அது உங்க பொறுப்பு தான்னா. மொத்த கனத்தையும் சிவராமன் தலையில் ஏற்றிவிட்டு அவள் நகர்ந்து போக, இதை எப்படி சத்தியமூர்த்தியிடம் பேசுவது என்றறியாமல் சிவராமன் குழம்பி போய் அமர்ந்திருந்தார். அத்துவானத்து மதியத்து அரவம் குறைந்த சாலைகள், அதே கொய்யாப்பழம், அதே மகன் வீட்டு பெங்களூர் கதைகளை பேசிக்கொண்டு சிவராமன் நண்பனோடு சேர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார். அப்போதுதான் ஒரு வேலை விஷயமாய் இன்டர்வியூவை முடித்து கொண்டு வீட்டிற்கு வந்த திவாகருக்கு சிவராமனை பார்த்து பெருத்த ஆச்சரியம். என்ன சாமி, திடீர்னு வேலை போயிடுச்சுன்னு அப்பா சொன்னார். வேற வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? இன்டர்வியூ போயிட்டு தான் வரேன் அங்கிள். 2 காலேஜில் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பேசிட்டு சொல்றதா சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருந்ததை விடவே எல்லாம் சிறப்பா இருக்கும். நம்பிக்கையாக வார்த்தைகளை உதிர்த்தான். இத்தனை உறுதி கொண்ட மனதை ஏமாற்றம் என்ற வெட்டுளியால் வெட்டி சரிக்கப் போகிறோம் என்பதே அவருக்கு வலித்தது. ஒரு வழியாய் சரஸ்வதி தன்னை அழைத்து பேசிய விவரங்களை சொல்லி முடித்த போது இமை கொட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் திவாகர். வெகுண்டு போனதென்னவோ சத்தியமூர்த்திதான். அவருக்குமே மகனுடைய சூழல் நினைத்து சின்னதும் பெரிதுமான சஞ்சலம்தான். உத்தியோகம், புருஷ லட்சணம் என்றெல்லாம் அறிந்தவர்தான். அதற்காக இத்தனை நாள் வெளியில் காட்டாமல் மகன் மனதிற்குள் பொத்தி வைத்த நேசத்தை அவர் அறிந்திருக்கும் போது வேலையை காரணம் காட்டி அவனை தட்டி கழிக்க முனைவது அவரை சீற்றப்படுத்தியது. என்ன சிவராமா நடக்குதுங்க? அவங்க சொன்னாங்கன்ட்டு நீயும் கேட்டுட்டு வந்திருக்கியே, இதுக்கு பேர் என்ன? கோவப்படாத சத்தியமூர்த்தி. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தையும் நாம யோசிக்கணும் இல்லையா? ஆறின கஞ்சி பழங்கஞ்சின்னு பழமொழியே இருக்கு. நிச்சயம் வச்ச கையோட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீயும் கேட்கல, திவாகரும் கேட்கல. இப்ப அவங்களும் எவ்வளவு நாள் தான் காத்திருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் தள்ளி போனதுக்கு நாங்களா காரணம்? அந்த பொண்ணு படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறது அவங்க அப்பாவோட விருப்பம். அதை என் புள்ள மதிச்சதுக்கு தண்டனையா இது? நேரம் சரியா வரல, இந்த 1 வருஷம் தள்ளி போகட்டும்ங்கிறது மட்டும்தான் எங்களோட பக்கம் இருந்து கல்யாணம் தள்ளி போக காரணம். சத்தியமூர்த்தி தொடர்ந்து பேச மூச்சிறைத்து இருமல் வந்தது.
அவரின் கோபமும் தவிப்பும் அதில் இருந்த நியாயமும் சத்தியமூர்த்திக்கு வெகு சங்கடத்தை உண்டாக்க நண்பனின் கோபத்தை தேற்ற வழியற்று அமைதியாக அமர்ந்திருந்தார். ஆத்திரப்பட வேண்டிய நேரம் இல்ல சத்தியமூர்த்தி, இது அப்படி கெஞ்சி போய் கையேந்த நம்ம திவாகர் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டான்? இஷ்டமில்லைன்னா போறாங்கன்னு சொல்லிட்டு நாம நமக்கான வழியை பார்த்துட்டு போயிடணும். ரொம்ப இறங்கி போய் பேசினா நமக்கு மரியாதை இருக்காது. இவர்களின் எந்த வாக்குவாதத்திலும் கலந்து கொள்ளாமல் விருட்டென தன்னுடைய அறைக்குள் சென்று விட்டான் திவாகர். அதுவே சத்தியமூர்த்தியை இன்னும் விசனப்படுத்தியது. இதெல்லாம் அடுக்காது சிவா. என் பிள்ளை போல ஒருத்தனை மனசு நோகடிச்சா அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது. தனக்கு மட்டும் இல்ல, தன்னை சுற்றி உள்ளவர்களுக்காகவும் யோசிக்க அவனுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில சொல்லாட்டியும் அவன் மனசுல எவ்வளவு கனவுகளை வளர்த்துட்டு இருப்பான். என் மனசு அப்படி துடிக்குது. சட்டென்று உணர்வுகளின் உந்துதலில் கண்கள் கலங்க பதறிப்போனார் சிவராமன். அவருக்கு ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்திவிட்டு மறுபடியும் சரஸ்வதியுடன் பேசுவதாக சொல்லிவிட்டு கிளம்புவதற்குள் அவருக்கு போதும் போதும் என்றாகி போனது. இது எதிலுமே கலந்து கொள்ளாமல் திவாகர் அறைக்குள்ளேயே இருந்தான். குளித்து முடித்து புத்துணர்வாகி வெளியில் வந்தவன் முகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. பா, அழுதது கோபப்பட்டதெல்லாம் போதும், போய் முகம் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். திவா, எனக்கு ரத்தம் கொதிக்குதுடா. நீ என்னடான்னா என்ன சாப்பிட கூப்பிடுற? ரத்தம் கொதிக்கத்தான் செய்யும். பிபி இவ்வளவு வச்சிருந்தா அப்புறம் என்ன செய்யறது? இந்த ரத்த கொதிப்பு சரியாகிற வரைக்கும் 2-3 நாளைக்கு உப்பு காரம் கட் பண்ணிட வேண்டியதுதான். முகத்தில் துளி வாட்டம் இல்லை. அந்த பேரமைதியே பெற்றவரின் அடிவயிற்றை பிசைந்தது. திவா, இத சும்மா விடக்கூடாது. பேசிக்கலாம்ப்பா, தகவல் தானே வந்திருக்கு. ஆனா இது முடிவல்ல. அப்படியே இதுதான் முடிவுனாலும் நாம வருத்தப்படுறதால எதுவும் சரியாக போறதில்ல. நீங்க வருத்தப்பட்டு டென்ஷன் ஆகி உடம்புக்கு எதையும் இழுத்துக்காதீங்க என்றவன் அதற்கு பிறகு இது பற்றி எதுவுமே பேசவில்லை. அவனைப் போல எதையும் இயல்பாக கடந்து விடுகின்ற நிலையில் இல்லை சத்தியமூர்த்தி. மறுநாள் காலை திவாகர் வேலை விஷயமாய் யாரையோ பார்த்துவிட்டு வர வெளியில் கிளம்பியதும் நேரே சுஜாவின் வீட்டு வாசலில் வந்துதான் நின்றார். சிவந்த கண்களும் கோபம் எரிய முகமுமாய் வாசலில் வந்து நின்றவரை எதிர்கொள்ள முடியாமல் சரஸ்வதி தவித்து கொண்டு நிற்க அந்த நேரம் மிக சரியாக ருக்மணி அங்கு வந்து சேர்ந்திருந்தார். உள்ள வாங்க. சரஸ்வதியின் அழைப்பை கை அமர்த்தி தடுத்தார். வாசலில் நின்று தடித்த குரலில் அவர் ஆரம்பித்த தொனியே கொஞ்சம் காட்டமாக இருந்தது. என்னம்மா, நேத்து சிவராம வந்து ஏதேதோ சொல்லிட்டு போறா. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரஸ்வதிக்கு படபடப்பாக வந்தது. இன்னும் இது குறித்து ஒரு நிலையான முடிவுக்கு அவராலேயே வர முடியவில்லை. சுஜாவிடமும் எதுவுமே பேசி இருக்கவில்லை. நேற்று முழுக்க இதனாலேயே தூக்கம் தொலைத்திருந்தார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் வாசலில் வந்து நின்று இப்படியொரு குரலில் அவர் கேட்கும்போது என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தவித்தார். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தத நீங்க அப்படியே புரட்டி பாருங்க. என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி வைக்க நீங்க காட்டின ஆர்வமும் அதுக்கு நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சியும் மறந்து போயிடுச்சா? உண்மைதான். அதை சரஸ்வதி மறக்கவும் இல்லை. வீட்டை கடந்து போனவர்களில் ஓரிருவர் திரும்பி பார்த்துவிட்டு போக சரஸ்வதிக்கு பதட்டம் கூடியது. இத பாருங்க சார், எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து அமைதியா பேசுங்க. அவங்க பக்கமும் நியாயம் இருக்கும். அமைதியா பேசினாதான் அது உங்களுக்கு புரியும். ருக்மணி கண்டிப்பான குரலில் சொல்ல அதெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளும் நிலையில் இல்லை அவர். 4 வருஷமா கல்யாணத்தை நாங்க தள்ளி போட்டோம்னு நீங்க சிவா கிட்ட சொன்னீங்களாமே, அது எங்களுக்காகவா தள்ளி போட்டோம்? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க பொண்ணுடைய ஆசை, அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு தானே இத்தனை நாளும் இந்த கல்யாணம் தள்ளி போச்சு. அந்த நன்றி கூட இல்லாம நடந்துகிட்டீங்களே. அவரின் தாட்டியான குரல் அக்கம் பக்கத்து ஜன்னலை தட்டி இருக்க 4-5 பேர் வீட்டுக்கு முன்னே கூடி விட்டிருந்தார்கள். சரஸ்வதி வார்த்தைகளற்று நிற்க ருக்மணிக்கு இப்போது உண்மையிலேயே கோபம் வந்தது. இத பாருங்க சார், நானும் பேசக்கூடாதுன்னு பாக்கறேன். என்னை வற்புறுத்தி பேச வைக்கிறீங்க. பேசினாலே அது கல்யாணம்னு ஆயிடுமா? மணமேடை வரைக்கும் வந்து எத்தனையோ கல்யாணம் நின்னு போயிருக்கு. இது வெறும் நிச்சயம் தானே? அதுக்கே இந்த குதிக்கிறீங்க. சரி, நான் தெரியாம கேக்குறேன். இப்போ உங்க பையனுக்கு வேற வேலை இல்லையாமே?
முதல்லயே பொண்ணுக்கு பையன் சமம் இல்லைங்கிற சஞ்சலம் ஒரு பக்கம் இருக்க, இப்ப அந்த வேலையும் இல்ல. வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிற பொண்ணை கண்ணை மூடிட்டு தரணும்னு சொல்றீங்களா? இதே உங்க பையனுடைய நிலைமை இந்த 4 வருஷத்துல இப்படி உயர்ந்திருந்தா நீங்களும் இந்த முடிவுத்தானே எடுத்திருப்பீங்க. டெட்டால் மனம் அந்த பகுதி முழுக்க இருந்த காற்றில் சரி விகித கலப்பாய் ஆக்கிரமித்திருந்தது. அங்கே கிடந்த தனி இருக்கை ஒன்றில் சுஜா தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள். இத்தனை நேரம் துணைக்கு அமர்ந்திருந்த ருக்மணி இப்போதுதான் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தார். அவர் எப்போது அங்கிருந்து போவார் என்பது போல் தலையை வெடிக்க வைத்திருந்தார். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி பேசி அவளை தான் சொல்வதுதான் சரி என்பது போல தலையாட்ட வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். வகுப்பறையில் அப்போதுதான் புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டு நின்றவளை அவளுடைய அலைபேசி அலறி அம்மாவின் சுகவீனத்தை சொன்னது. தலையும் புரியாமல் காலும் புரியாமல் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வர அம்மாவை மயக்க நிலையில் பார்த்து அரண்டு விட்டாள். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் சொன்னது கொஞ்சம், கூடவே இருந்த ருக்மணி சொன்னது கொஞ்சம் என்று அவளுக்கு அத்தனையும் புரிந்தது. ருக்மணி வீசிய வார்த்தைகளின் அனலை விட இத்தனை நாள் இவ்வளவு நம்பிக்கையாய் காத்திருந்த நாள்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நிராகரிக்கிற இடத்திலா என் மகன் இருக்கிறான் என்ற கோபம் மொத்தமாய் சத்தியமூர்த்தியை கோப குழிக்குள் குப்புற தள்ளி இருந்தது. இத பாருங்கம்மா, நீங்க யாருன்னு தெரியல, அவங்கள இத பத்தி பேச சொல்லுங்க என்றார் அப்போதும் கோபத்தை கட்டுப்படுத்தி. எனக்கும் வருத்தம்தான், ஆனா அதையெல்லாம் பார்த்தா என் பொண்ணுடைய எதிர்காலத்தை யோசிக்காத மாதிரி ஆயிடாதா? சரியான துணைய குழந்தைகளுக்கு அமைச்சு தர்றதை விட பெத்தவங்களுக்கு என்ன சந்தோஷம் இருந்துட போகுது? சரஸ்வதி மெல்லிய குரலில் பதில் சொல்ல, இதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் பண்ணப்ப தெரியலையா என்றார் கேலியாக. என்ன நிச்சயம் பண்ணோம்னு அதையே பேசுறீங்க? அன்னைக்கு எங்களுக்கு இருந்த பயம், கவலை, சூழ்நிலை, ஆண் துணை இல்லாம நின்ன தவிப்புல எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி நான் புரிதல் இல்லாம முடிவெடுத்துட்டேன். ஆனா அப்புறம் அந்த துயரத்திலிருந்து விடுபட்டு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது நான் இன்னும் நிறைய யோசிச்சிருக்கலாம்னு. நான் என் பொண்ணுக்காக மட்டும் யோசிக்கல, உங்க பையனுக்காகவும் சேர்த்துதான் யோசிக்கிறேன். வேலை இல்லாத சூழ்நிலையில உங்க பையன் என் பொண்ணை கட்டிக்கிட்டா அவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனை வராதா? 2 பாதமும் சமமா இருந்தா தான் நேரா நிற்க முடியும். அது வாழ்ந்து பார்த்தா அனுபவசாலிகளான நமக்கு தெரியாதா? இந்த பிரச்சனையை இத்தோடு விடுங்க, இதுதான் 2 வீட்டு பிள்ளைகளுக்குமே நல்லது. சத்தியமூர்த்தியின் முகத்தை பார்க்காமலே எங்கோ பார்த்து கொண்டு கூற அவர் வெகுண்டு போய்விட்டார். தற்காத்து வைத்திருந்த அத்தனை பொறுமையையும் காற்றில் பறக்க விட்டார்.